Indian citizen-ஆ ஒருத்தர்லையுமே UPSC படிக்கணுன்றது வந்து அவங்க லைஃப் எய்மாக இருக்கும். கரண்ட்லி SSC பண்ணிட்டு இருக்கேன். UPSCக்கு எய்ம் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? SSCக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. If you have confidence in you that one day I will become IAS or IPS. In India, a majority of the youth is bigoted with these exams conducted by the central government and state. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து the steel frame அப்படின்னு சிவில் சர்வீஸ் ஃப்ரேம் பண்ணது காரணம். Very far-sighted question. That question actually comes after joining service and 25 years of experience. We are thinking like the Western countries or the bureaucrat they are supreme compared to us. The society will think ரெண்டு அட்டம்ப்ட்டுக்கு மேலே எதுக்கு படிக்கிறீங்க. This is specific note for all the young women sitting here. Always in our podcast pattern we will have a discussion with the officers and followed by that campus the students will send some questions to the guests. So now these students are here themselves. So I think we'll give them an opportunity to our aspirants to ask questions to you, and I'll be happy if you can help them out. So whoever wants to ask the question can say to which officer you want to ask the question, and we'll help you to ask. Hello sirs and ma'am. So myself Shweta. என்னோட கொஸ்டின் என்னென்னா கரண்ட்லி நான் வந்து SSC படிச்சுட்ருக்கேன் லைக் கோர்ஸ் வெராண்டா ரேஸில். ஒரு இந்தியன் சிட்டிசனாக ஒருத்தர்லேயுமே UPSC படிக்கணுன்றது வந்து அவங்க லைஃப் எய்மாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 12th ஃபெயில் மாதிரி மூவிஸ் வரும்போதெல்லாம் it just burst out of a person. And currently இப்போ லைக் நான் நிறைய சர்ச் பண்ணேன். அண்ட் UPSCயில் என்னதான் நம்ம இயர்ஸ் போடுறாலுமே there's a puzzle interview section like scoring illama they assess our personality, and which is very important to select a person to serve our country. So idallam paakumbodhu okay let's for backup SSC nama பண்ணிட்டு then UPSCயும் டார்கெட் பண்ணணுன்றது which was my aim, and still yes it's not in past. So கரண்ட்லி SSC பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து ஒரு ஜாப் லைக் இன்கம் டேக்ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் UPSCக்கு எய்ம் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? என்ன மாதிரி பார்த்து வந்து போனால் இட் வில் பி கரெக்ட் அண்ட் குட்? தட்ஸ் மை கொஸ்டின் டு ஆல். அது இந்த கொஸ்டினை வந்து நானே அப்படி தான் பண்ணேன். நான் அந்த சர்வீஸில் வரும்போது முதல்ல ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக முதல்ல போய் சேர்ந்துக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் அதை வந்து நம்ம டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம நேராக போனோடனே ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் யாரும் அதை அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால் என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ அண்ட் அட்லீஸ்ட் ஜாயின் சம் ஜாப் ஸோ தட் அட்லீஸ்ட் எனக்கு வேண்டிய தேவை என்னென்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் படிக்கிறத பெர்சீவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறது இது ஒரு மெத்தட், என்னுடைய மெத்தட். இது உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஹவு அட்லீஸ்ட் எப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமா, சப்போர்ட் பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் யூ டோன்ட் ஹாவ் டு அட்லீஸ்ட் லுக் ஃபார் SSC. அது தேவை கிடையாது. இஃப் யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ தட் ஒன் டே ஐ வில் பிகம் IAS or IPS வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் SSCக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நான் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னான் நீ 100% UPSC ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் அந்த டைம் அண்ட் எனர்ஜி. தேங்க்யூ. Good evening, dignitaries. My question would be, it's not a question, I would like to hear an opinion from you. In this country, if you see other developed countries, majority of the youth have the room to go follow their passion or freedom, whatever they like. But here in India, a majority of the youth is bigoted with this exams conducted by the central government and state. So it has become a prestige issue, and the scrutiny with which the officers are hired, the effort with which they are hired is not reflected in the efficiency of the bureaucracy. So if this energy was put or was streamlined in other field, there would be a tremendous innovation and development.
So what would be the opinion of yours? I would like to hear. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டெவலப்பிங் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் யூஎஸ்ஓ ஜப்பானோ இதில் வந்து அவங்களுடைய பீரியடு பாருங்கள், தேர் ஆல் நவ் 200 years old. ஓகே. இன்னொன்று கல்ச்சர். இந்தியா பீங் எ கண்ட்ரி, நம்ம வந்து இட்ஸ் லைக் வி பார்ன் இன் 1947. அதுக்கு முன்னாடி வி வேர் அ கான்டிகுவஸ் லேண்ட் கனெக்டட் ஒன்லி பை கல்ச்சர். ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் இருக்குது, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஹவு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு எழுதுகிறோம். ஓகே. யூனிட்டி கம்ஸ் ஈஸிலி ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. இப்போ டைவர்சிட்டியில் யூனிட்டியை கொண்டு வர்றோம், அதை ஒரு கல்ச்சரில் கொண்டு வரோம். அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசம். இன்றைக்கி வந்து இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு சிவில் சர்வீஸை ஃப்ரேம் பண்ணது காரணம், நம்ம மஸ்ட்டு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கே வி நீடட் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டீல் ஃப்ரேம். ஒரு ஸ்டேஜில் 90s அப்புறம் வி ஃபெல்ட் வி ஆர் சர்வைவ்டு, வி ஆர் க்ரோயிங், பட் த சேம் ஸ்டீல் ஃப்ரேம் இஸ் கிரியேட்டிங் ட்ரபுள் அப்படின்னு ஒரு பேஸ் வருது. அப்போ நவ் வி ஆர் ட்ரைங் டு மேக் த ஸ்டீல் ஃப்ரேம் ஃப்ளெக்சிபிள். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் போலீசிங் சர்வீஸ் டு த எக்ஸ்டென்ட் ரெவன்யூ சர்வீஸ், மற்ற சர்வீசஸ் இன்க்ளூடிங் IAS அண்ட் அதர் சர்வீசஸ் வி ஆர் கோயிங் இன் டு த அமெரிக்கன் மாடல் ஆஃப் லைக் லேட்டரல் என்ட்ரி இதெல்லாம் கொண்டு வரோம். ஏன்னா we are making a steel frame little bit negotiable with the because of the privileges prestige எல்லாமே நமக்கு வந்து we are getting the best brains. நான் தான் சொல்லுவேன் UPSC பொறுத்த மட்டும் இட்ஸ் நாட் அ லக்கி ஃபெல்லோ கெட் இன் டு சர்வீஸ், பேட் லக் ஃபெல்லோ அப்படி இல்லை, லக்கி அமங் த பெஸ்ட் ஹார்ஸஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ யூ ஹவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் பெஸ்ட் ஹார்ஸ். இந்த 1000 பேர் செலக்ட் ஆகிறதுல டெஃபினட்டாக ஐ ஆம் கான்ஃபிடென்ட் 10,000 பெஸ்ட் ஹார்ஸஸ் இந்த ரேஸ். அந்த 10,000ல் 1000 நம்ம லக் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஓகே. அந்த லக் எங்கெல்லாம் இருக்கும், பல விதமான இந்த எக்ஸாம் ப்ராசஸில் மெயின்ஸ்லேயோ இன்டர்வியூலையோ நீங்கள் படிச்சுட்டு போன லாஸ்ட் கொஷின் வர்றதுலையோ, நீங்கள் ஒரு 50 மெயின் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதில் ஒரு 10 உள்ளே வந்துருச்சுன்னா யூஆர் லக்கி தட்டுவே. ஓகே. இன்டர்வியூவில் உங்களுடைய பர்சனாலிட்டியை நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொஷின் வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு அழகான கொஷின் வந்திருக்கு, women பற்றின கொஷின், how to take on that very very sensitive question. I am really glad that she handled it. It would have been a absolute reverse. She really handled it well. ஸோ அந்த அப்போ வந்து அவங்களுடைய ரியல் கிரிட் பர்சனாலிட்டி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஷின் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஓகே, தட்ஸ் அ ஸோ லக்கி அமங் த பெஸ்ட் ஹார்சஸ். ஸோ நமக்கு இவ்வளோ டேலண்டான பர்சனாலிட்டி கிடைச்சாலும் இந்த ப்ராசஸ், அதுக்கடுத்து SSC லெவலில் நம்ம கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C கொண்டு வரோம், ஸ்டேட் லெவலில் குரூப் 1 ஆஃபீஸ் வர்றாங்க, அப்புறம் குரூப் 4 வராங்க. இதுக்கு மேலே நிற்கிற டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து பயங்கர சூப்பர் டியூப்பர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்ல, வி ஆர் அஸ்பைரிங் ஃபார் இட். ஸோ இதை எத்தனையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம். நான் தான் சொன்ன சிஸ்டம் மாரி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஸோ இன் மை ஒப்பீனியன் வி ஆர் க்ரோயிங் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் இஃப் யூ சி அமெரிக்கன் மூவிஸ், நீங்கள் 1990 இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வால் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் இந்தியாவோட இன்னையோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் அன்றைக்கி மார்க்கெட்டும் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட் அப்படி இல்லை. ஸோ 1990 மூவி வருதுன்னு நடத்தும், 1970 அப்படி இருந்திருக்கும். ஸோ நம்ம 2010 பார்த்தோம், அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் பார்த்தோம். நவ் வி ஆர் கெட்டிங் இட் இம்ப்ரூவிங். ஸோ யூ ஹவ் டு ஹோப் ஃபார் தட் வி ஆர் ஸ்லோலி இம்ப்ரூவிங். அண்ட் நம்ம சைனா மாரி கிடையாது. சைனாவில் ஒரு ஆர்டரை போட்டு ஸ்ட்ராங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் இ நியூ வாய்ஸ். தெர் இஸ் நோ ஜுடிஷியரி, தெர் இஸ் நோ ப்ரெஸ், தெர் இஸ் நத்திங், நோ ஃபீலிங்ஸ். அவங்களால 16 டேமை 5 வருஷத்தில் கட்ட முடியும். நம்ம ஒரு டேம் கட்டுறதுக்கு 16 வருஷம் ஆகும். பிகாஸ் வி ஹவ் டு அக்செப்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள். அந்த ஒரு வில்லேஜ் எவாக்குவேட் பண்ணுறதுக்கு நம்ம 4 முறை பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. சைனா அந்த மாதிரி இல்லை. ஸோ நேச்சுரலி அவர் ஸ்பீட் வில் பி, அண்ட் தட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் அவர் சிவிலைசேஷன் கல்ச்சர். பட் ஐ ஆம் ஹாப்பி வித் தட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ டேலண்டான ஆளுங்க, என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, லெட் மீ டெல் யூ, நீங்கள் ஜாலியாக இருக்குன்னா திருப்பி குரூப் 2 குரூப் 4லாம் போயிடலாம். கவர்மெண்ட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் 80% ஷேர்டு பை கிளாஸ் A சர்வீஸ், எதர் டைரக்ட் ரெக்ரூட் ஆர் ஹூ கேம் பை ப்ரொமோஷன். குரூப் 1லேருந்தோ SSCலேருந்து வர்றவங்களோ, தே ஷேர் 80% ரெஸ்பான்சிபிலிட்டி. 20% ரெஸ்பான்ஸ் ஷேர்டு அட் த செகண்ட் லெவல். தே ஆல் சப்போர்ட். ஸோ இவ்வளோ டேலண்டான ஆளுங்க வந்துமே நம்ம இவ்வளோ தான் இழுத்துட்டு போக முடியாது.
இமேஜின் அ சிச்சுவேஷன், நமக்கு இந்த சேலரிக்கு உண்மையிலே ஃபாரினில் ஆள் கிடைக்காது. நீங்கள் ஃபாரினில் போய் அமெரிக்காவில் போய் யூ சே ஐ எம் இன் கவர்மெண்ட் சோர்ஸ், அப்படியா ஏன் வேலை நல்ல வேலை கிடைக்கல, பிடபிள்யூசிலாம் கிடைக்கலன்னு கேட்பாங்க. இஃப் யூ ஆர் அ சிஏ, பிகாஸ் தேர் இது எப்படின்னா நீங்கள் அப்போ ஏன் சார் நாமெல்லாம் கவர்மெண்ட் சோர்ஸ்க்கு வரோன்னா, நம்ம இப்போ ரப்பர் பால் வச்சு ஆடுறோமா கிரிக்கெட் பால் வச்சு ஆடுறோமா? கிரிக்கெட் பால் ஆடுற கேம்லாம் ரப்பர் பால் நம்ம வில்லேஜில் ஆடும்போது யூஸ் பண்ணுவோமா? அந்த டெக்னிக் வேறு, இந்த டெக்னிக் வேறு. அங்கே இஷ்டத்துக்கு பவுன்ஸ் பண்ணலாம் ரப்பர் பாலில். ஸோ இந்த நம்ம இந்தியன் டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம சிவில் சர்வீஸ் இஸ் அ ப்ரிவிலேஜ். அதனால தான் நான் வந்திருக்கேன், சார் வந்திருக்காங்க, திவ்யா வந்திருக்காங்க. ஈவன் இன்றைக்கி நம்ம ஐஐடியிலேருந்தும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தும் என்னுடைய அல்வா மேட்ரு பிஹெச்டி டெக்லேருந்தும் ஐ எம் சீயிங் வெரி வெரி யங் எனர்ஜெட்டிக் மோஸ்ட் டேலண்டட் வர்றாங்க. அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு கண்டினியூ ஃபார் அட்லீஸ்ட் 15-20 more years. அண்ட் லெட் தம் ஸ்டாப், லெட் இந்தியா கெட் டெவலப்ட். இந்தியா டெவலப் ஆகிட்டா வரலாம் அவசியம் இல்லை, சிஸ்டத்தில் யாரை போட்டாலும் ஓடிடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் மை ஃப்ரெண்ட் ஹஸ் டு வெயிட் அண்ட் ஐ எம் வெயிட்டிங் அண்ட் வி ஹவ் டு வெயிட். இதுக்குள்ளே என்ன சாதிக்க போகிறோம்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் பியூரோக்ரஸியில் சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் ஃபாரினில் எம்ஐடியில் படிக்கிறீங்க, ஹார்வர்டில் படிக்கிறீங்கன்னா யூ டீல் வித் த பெஸ்ட் லேபரேட்டரி ஆஃப் த வேர்ல்டு. ஒன்று கூட துருப்பிடிச்ச ஒரு ஐட்டத்தோடு நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடியும், பிஹெச் டெக்லையுமே யூ வில் டீல் வித் த மோஸ்ட் கரோசிவ் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் இந்த லேபரேட்டரியில் அவன் படிச்சுட்டு போய் அவன் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குறான் பாருங்க, அதான் கேம். ஏன்னா நமக்கு அதான் ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்குது. இதை கொடுக்குறதுக்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு ஐஐடிக்கும் ஒரு 100 இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கக்கூடிய ஃபண்டை கொடுத்துட்ருக்காங்க. 100 இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கக்கூடிய ஃபண்டை ஒரு ஐஐடி கொடுக்குறோம். தட்ஸ் அ பியூரோக்ராட்டிக் டெசிஷன், தட்ஸ் அ பாலிசி டெசிஷன், வெரி கான்சியஸ் பாலிசி டெசிஷன். ஐஐடி, என்ஐடி எல்லாமே எதுக்காக? அப்படி ஒரு டேலண்ட்டாக வரவனா நான் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் லாரட் வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்கு நம்ம நார்மல் காலேஜ்லேருந்து பரவாயில்லாம் ஐஐடியில் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோம். பியூரோக்ரஸியில் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வண்டி இருக்காது, பாத்ரூம் இருக்காது. மேஜராக அந்த என்னையுமே நேஷனல் ப்ராப்ளம் இருக்கும், எங்கள் சம்பத்துக்கு தெரியும். எங்களுக்குலாம் அந்த சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் ஃபைல் ஒரு பெரிய தொந்தரவு. இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஏன்னா சில ஃபைல்ஸ்லாம் 10 வருஷம் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி இன்செக்ட்லாம் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. பச்சை, சிகப்பு, ப்ளூ பல கலரில் இருப்பானுங்க உள்ள அந்த ஃபைலுக்குள்ளே. அதெல்லாம் தட்டி தூசி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து படித்து ஒய் ஹவ் டு ஒர்க் லைக் தட். என்னுடைய ஃபஸ்ட்டு என்னை இன்ஜினியரிங் முடித்து வந்த சேலரியும் 21,097. என்னோடய ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் சேலரி இன் 2002 இன் ரயில்வேஸ் 12,000. 21லேருந்து 12. அது எங்கள் அப்பா அப்பாயின்மெண்ட் லெட்டர் போனாங்க. அப்பா கேட்டார், என்னப்பா 1,800 பேசிக் போட்டிருக்குனாரு. ஏன்னா 91 பே கமிஷன் வந்து 1,080 was a basic. But with the DA you get around 12,000 in the first year. ஸோ சார் அப்படி கிளியராக சொன்னாங்க, பணம் வேணும் அப்படின்னா யுவர் பாத் இஸ் டிஃப்ரெண்ட். யூ வில் நாட் கிரியேட் அ வெல்த்தியர். யூ மே கிரியேட் சம் ப்ரிவிலேஜஸ், யூ வில் நாட் கிரியேட் அ வெல்த்தியர். இயர் நான் திரும்பி சொன்ன மாடரேட் இன்கம், அப்பர் மிடில் கிளாஸ், ஸ்கூல் அட்மிஷன் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, ஃபீஸு கட்டிடலாம். ஸோ இந்த உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இஸ் வெரி ரிச், கம்ஃபர்டபுள், தென் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். அதர்வைஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் லைக் விக்னேஷ் இஸ் ப்ரோக்ரஸ் மேபி லைக் இல் கோ இன் டு அ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நம்ம அரித்மெட்டிக்கில் தான் போயிட்டு இருப்போம். அண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பவுண்ட் பை த பே கமிஷன்ஸு. ஸோ ஜாமெட்ரிக் பாஸ் after joining IRS, still I loved the Income Tax Act. I studied law with my department approval permissions in Bombay. So I practice and I know what advocates make money in that thing. Each appearance, I don't make that much money today, but my colleagues, senior colleagues, they make 10 lakhs per appearance, 10 minutes. Okay? So I remember one finance minister speech, I was saying, seamlessly we travel from making money and I come to politics, I am there straight. இங்கே ஐ வில் மேக் குட் மணி இன் லா. ஸோ அந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டி பியூரோக்ராட்டுக்கு கிடையாதுன்னு சொன்னார். தட் இஸ் அ ஃபேக்ட். யூ கேனாட் சீம்லெஸ்லி ட்ராவல் ஃப்ரம் ஒன் சைடு டு அதர் சைடு. ஸோ யூ ஹவ் டு ட்ராவல் இன் அ பாத் அண்ட் கீப் கோயிங். ஸோ மை ஃப்ரெண்ட், ஸோ இஃப் யூ பே பீனட்ஸ் வில் கெட் monkeys. Okay, but still in India, for various reasons, including a privilege, for peanuts we are getting the best brains, and we pray that let it continue for another 25-30 years. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
Okay, I think that answers your question. Yeah. Yes, sir. Thank you. But very far-sighted question. That question actually comes after joining service and 25 years of experience. You are thinking so far, right? Thank so you. I would like to add one Please. point to this whole scenario. We are thinking like the Western countries or the bureaucrat, they are supreme compared to us. See, I worked in an international organization. I stayed in European Union. Anga sir, this metro and tram system and all public transport, they will make free for Saturday, Sunday. So I was thinking like they are very grown society. Paranga ellarum veliya poitu varanum nenikranga appadina. During one meeting, I met the top official who takes this type of policies implementation. I asked them, எப்படி நீங்கள் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? எவ்ரி சாட்டர்டே சண்டே மக்கள் போய் ஒருத்தர் பார்த்துக்கணுன்றதுக்காக டிக்கெட் வாங்கலையான்னு. They said, madam, such a crowd, how we will collect ticket? Who will go and verify whether they are having? There is no one to control, so we have removed the law for the weekend. Sir, that's the nature of other countries' bureaucracy. Inge you think 96% odd population is out of income tax ambit. Still this country is giving better law and order. Still you are having subsidized transportation system. Still midday meal scheme is getting funded. So much of scholarship is running. And system is working. Sometimes I feel like this country is God's own country, sir. Because from Kerala how to India, this no sir, it's applicable for the entire India. The population, the nature of work, the quantum of execution, it's mammoth. Or election Indiaல வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். And look at the population, look at the crowd management. Sometimes I feel like God is truly blessing this country for the smooth function. இல்லைனா நீங்கள் ஒரு யூஎஸ்ஏல ஒரு ஆர்ம்ட் ஆக்டை அவங்களால they have in federal police separately and the provisional police separately, still it's under no one is having any control over it. There's such a big country with diversified population. எத்தனை gun shoot cases நீங்கள் பார்க்குறீங்க? So first infuse the sense. If you want, you do the value addition. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இவங்க தான் எங்கே தேரப்போகுது, நத்திங், ஆல்ரெடி தேறி தான் இருக்கும். ஜப்பானை தள்ளிட்டு முன்னாடி போயாச்சு ஜிடிபியில். இன்னும் என்ன பண்ணணும்? Without taxing 96%, I'm keep on telling this one. This is the only country in the world where this privilege is enjoyed. That's it, sir. Wonderful, wonderful. So, as guardians of governance and public service, I would like to hear the closing statements for this panel, and I want to start with Divya, please, ma'am. Again, me. I think I spoke a lot. But if you are aspiring for the civil service examination, concentrate fully into this one. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏணியில் ரொம்ப ஹைட்டாக போய் ஏறுறதுக்கு பயமாக இருக்குது, நான் அதனால் கீழே வந்து மெத்தைகளை அமைச்சிக்கிறேன், விழுந்தனா ரொம்ப நல்லா சேஃபாக இருக்கும்னு சொல்லி இந்த செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இது எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கிறதுல நம்ம காலம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஏறுறதே மறந்துடுவோம். அண்ட் அதர் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ப்ரிலிம்ஸுக்கு 2 வாரம் முன்னாடி தே வில் கெட் அ கியான், இந்த அட்டம்ப்ட் வேண்டாம், அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு நான் 110% படித்து யூபிஎஸ்சிக்கே நான் கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணுறேன், அதனால் இந்த அட்டம்ப்ட் எழுத மாட்டேன். அந்த அட்டம்ப்ட் வரவே வராது உங்கள் வாழ்க்கையில். யூ வில் திங்க் திஸ் இயர், நோ நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்கள் ஏஜ் நெக்ஸ்ட் இயர் இருக்காது. அண்ட் இன்னும் போக போக ஒஸ்ட் ஆகிக்கிட்டே தான் போகும். லுக் அட் த காம்படிஷன். ஒரு வருஷத்துக்கு எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எலிஜிபிள் கேண்டிடேட் எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு. அண்ட் அனதர் திங் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் லேடிஸ், please make yourself financially independent. The privilege still the society gives for a men is totally different for women. That parity, no, that was a utopian phase. ஒரு மெயில் கேண்டிடேட் 7 attempt 8 attempt வரைக்குமே உட்காந்து எழுதுகிற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். The society will think 2 attemptக்கு மேலே எதுக்கு படிக்கிறீங்க, get married, goes and get settled. No. Unless until you have your pocket filled where the enough of money is to feed your next meal, never ever settle in your life. This is specific note for all the young women sitting here. Please go and spread this word to your friends. So that's the take home message.
அண்ட் எது செய்கிறீங்களோ இன்றைக்கே செய்யுங்க, நாளைக்கு நாளானிக்கு செய்கிறதுனால ஒன்றும் ஆகாது. பட் பி ஃபோக்கஸ்ட், யூ ஆர் இன் அ வெரி குட் என்விரான்மெண்ட், வெரி குட் ஹேண்ட். ஸோ ஸ்டடி அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபெயில் ஆனீங்கன்னா நீங்கள் தான் காரணம், பாஸ் ஆனாலும் நீங்கள் தான். இவங்களால் ஆச்சு அவங்களால ஆச்சு, சார் வந்து கொஷின் சரியாக கொடுக்கல, யூபிஎஸ்சியில் என்ன வரும்னு அவர் ஏன் அன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ணல. நோ, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யுவர் லைஃப். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Saravana Kumaran sir, your closing statement, sir, please. Okay. So, if you are not worrying about future, you can come to politics. ஏன்னா அதில் யாருக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியாது. You can make a policy decision. If you worry about your future, choose civil service. Because definitely there is a possibility, if you make a hard work, there is somebody is going to select you. Okay? In bureaucracy, try to come into class A. There is an assured service, growth is there. Not much, you can choose class B and other services also, race or banking, all these things like SSC, Inspector of Income Tax, Customs, CBI, all good. But nobody knows exactly what is the strength inside you. Even sometimes, many of times, even you don't know at this age. Okay, so everybody, I believe, everybody born with one beautiful strength and one a bad weakness. As early as possible, you find your strength and accentuate it, you will achieve what you want in your life, even civil service or anything. You find a weakness and you know, and you cannot eliminate it. Okay, that's inborn, it's intrinsic. Okay, so the weakness, how to control it, how to contain it from affecting you. So you have to avoid the environment, not that. சார் ரஜினி படம் பார்த்து நான் படிச்சிடுவேன் சார்னு நினைக்க முடியாது. இஃப் யூஆர் ரஜினி ஃபேன் ஆர் ஐபிஎல் ஃபேனாக இருந்து அன்றைக்கி அதுக்கு அடுத்த நாள் மெயின்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் மேட்ச் சத்தம் கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டிசைட் தேட் அண்ட் ஒர்க் ஆன் தேட். அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பீரியட் ஆஃப் ஏஜ், 21 to 27, 28. What you achieve in this age, whoever missed it, very difficult to catch it later. Okay, and this is age with a lot of other wandering. I was there. எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். I am today 48, I know, but still I remember my first novel is coming, so I am trying to reflect some of the things. So natural, but how to contain that so that you are constructively engaged in this preparation. And it's a game, it's a war, psychological war. More than a physical war, it's a psychological war. So you have to stay with this and fight with this, and don't worry about anything. You need not explain anything. Success means it will explain everything. If no success, forget it and do something else. And if you want to make huge money, wealth, then come to business. Be an entrepreneur, and there's plenty of option in India. Okay? And these two roads will never travel together. Okay? So think, not too late, think about it. We will be happy. சார் சொன்ன மாரி இங்கே வர்றவங்களாம் வந்து இந்த வேலையை சரியாக பண்ணி பிஸ்னஸ்க்கு வரவங்களாம் அந்த வேலையை சரியாக பண்ணால் we will beat Japan or whoever maybe. Okay, all the best guys. Thank you sir. Kamaraj sir, your என்னுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னா, உலகத்தில் நீ நினச்சி நடக்காது, யாருமே நடக்காததுங்கிறது எதுவுமே கிடையாது. நீ நினச்சேன்னா 100% நடக்கும். எப்படி நினைக்கணும்னு சொன்னால், ஒரு 100% டெடிகேஷனோடு நீ ஒர்க் பண்ணணும். நான் படிக்கும்போது என்ன செய்வேன், ப்ரொஃபஸர் நாகிட்ட போவேன். 40 பேர் போய் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை நான் எனக்கு ஆல்ரெடி நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டேன்னு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருப்பேன். மற்றவெல்லாம் பார்த்துட்டு இவன் பைத்தியக்கார எந்த உளறிக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. பட் என் மேலே நான் வச்சுருந்த கான்ஃபிடென்ஸ், வருஷம் போகும்போதெல்லாம் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ சொல்லி கொடுத்துட்ருப்பார் ப்ரொஃபஸர் நாகு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவேன். சிரிச்சுக்கிட்டே காமராஜ்னார், முகத்தை கழுவிட்டு திருப்பி உட்காந்து 2 நிமிஷத்தில் திருப்பி தூங்குவேன். ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 40 தடவை தூங்குவேன். 40 தடவை என்னை எழுப்பிடுவார். பட் கோவப்படவே மாட்டார், சிரிப்பார். பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவரே சொன்னார், இந்த கிளாஸில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறாருன்னா அது காமராஜான்னு சொல்லிட்டார். அப்படின்னா அந்த வருஷம் எனக்கு தூக்கமே வரல. எனக்கு ஒரு புது எனர்ஜி வந்துருச்சு. அவரவே ப்ரொஃபஸரவே நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது சம்மந்தமாக எங்கே இருந்தால் கூட
ஒரு சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதின்னு சொன்னால் நான் அதனோட ரிலேட்டடு ஒரு சினிமாவிலேருந்து ஒரு இதை எடுத்துக்க பேசுவேன். இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட சின்சியராக நான் படித்தே தீருவேன், என்னை எவனும் பீட் பண்ண முடியாது, நான் தாண்டா இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதி வேணும், அந்த கான்ஃபிடென்ஸ் உன் மேலே வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா உன்னைய தோக்கடிக்கிறதுன்றதுக்கு இந்த ஆண்டவனாலேயும் முடியாது. அதனால் உனக்கு சொல்கிற ஒரே விஷயம், நான் படிக்கணும்னு நினச்சா 100% படி, விடவே விடாத. எத்தனை பேர் இருந்தாலும் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உனக்கு வேணும். படித்தவன்லாம் பெரிய பாஸ் பண்ணி கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தவன்லாம் பாஸ் பண்ணணுன்னு 100% நினைக்காது. நீ நினச்ச ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் கிளாஸில் 88 பேர் டிவிஜிஎன் காலேஜில் துறப்பாக்கத்தில் போய் படித்தோம். நானும் சித்திரசேனன்னு ஒரு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் அந்த சவுக்கு தோப்பில் போய் உட்காந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிச்சுட்டு அங்கேயே படுத்துக்கிறோம். கிளாஸ்க்குள்ளே போக மாட்டோம். கடைசியில் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது பின்னாடி போய் மெதவு அப்படி பின்னாடி போய் கடைசி இதில் உட்காந்து அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். என் கிளாஸில் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவன் ஹேமச்சந்திரன். நல்லா பியூட்டிஃபுல்லாக படிப்பான், பியூட்டிஃபுல்லாக எழுதுவான், கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வருவான். அவன் அல்டிமேட்டாக லேண்டட் அப் இன் ரயில்வேயில் வந்து ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணான். காலேஜுக்குள்ளே நுழையாதவன், எப்போயாவது சும்மா அப்படி போய் உள்ளே வர நாங்கள் 2 பேர். அவன் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ். அப்போ என்ன வாட் மேட் த டிஃப்ரென்ஸ்? நீ படிக்கிறதுங்கிற வந்து அகடமிக் படிப்பு கிடையாதுப்பா. நீ பார்த்தேன்னா இந்த லைஃப்பில் ஜெயிக்கிறவன் பூரா வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அந்த லைஃப்பில் பெரிய ஆளாக வர்றான். அதுக்காக அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அது என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரவுண்ட் நாலேஜ் வேணும். அதை பற்றி கேட்டாலும் தெரியும், இதை கேட்டாலும் தெரியும், எப்படி வேணாலும் தெரியும். அவன் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ உன்னே வந்து நீ வந்து நம்பலைன்னா மற்றவன் எப்படி நம்ப முடியும்? நான் படிப்பேனா படிக்க மாட்டேனா, நான் பாஸ் பண்ணவனா மாட்டேனா, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் நல்லா படித்து எழுதிக்கிறேன் அப்படின்லாம் நெவர். அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாஸ் பண்ணவே முடியாது. நீ வாடா, நீ 1,00,000 பேர் வாடா, நான் பாஸ் பண்ணாரு, நான் தாண்டா முதலாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உன் மேலே வச்சேன்னு சொன்னால் உன்னைய தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவனும் பிறந்திருக்க மாட்டான். அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீ படித்தேன்னு சொன்னால் எந்த படிப்பையுமே படிக்கலாம். என்ன படித்தெல்லாம் என்னதெல்லாம் சும்மா ஒரு பெரிய கதை, ஜாலியான கதை. கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸில் ராமநாட்டில் இருந்தேன். இதில் ப்ரிலிம்ஸ் எழுதுனா இப்போ எந்த சப்ஜெக்டை போட்டு எழுதுறதுன்னு தெரியல. நான் லைலாவில் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தேன், எக்கனாமிக்ஸ் ஸ்கோரிங் இல்லை, அதெல்லாம் எழுதுனா பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன செஞ்சேன், சரி எக்கனாமிக்ஸ் போடக்கூடாது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் டவுன் பண்ணி ஒரு பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு மட்டும் ப்ரிலிமினரிக்கு எதை எழுதுறதுன்னு 2 விரலில் 2 தொட்டுக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கிளர்க் இருக்கார், அந்த கிளர்க்கிட்ட போய் ராமகிருஷ்ணன் பேர், எப்போ ராமகிருஷ்ணா இது 2ல் ஒன்றை தொட்டான்னு அவர் வந்து இப்படி தொட்டார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துச்சு. உடனே ப்ரிலிமினரிக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஃபில்லப் பண்ணி அப்ளிகேஷனை போட்டேன். அப்ளிகேஷனை போட்டோன்னே எனக்கு பக்குன்னு பயமாக போச்சு. என்னடா 2-3 மாதம் தான் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஏபிசி ஒன்றுமே தெரியாது, எப்படிடா படிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உடனே லீவை போட்டுட்டு நான் மெட்ராஸுக்கு ஓடினேன். மெட்ராஸு போய் ப்ரொஃபஸர் ஒரு தியாகராஜன் இருந்தார், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அவர்கிட்ட போய், சார் நான் ஒன்றுமே எனக்கு பாலிட்டிக்ஸை பற்றி தெரியாது, நீங்கள் சொல்லித்தரமே, நீ கவலைப்படாத, நான் எப்படின்னு சொல்லிவிட்டு படுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி கொடுத்த 3 மாதத்தில் நான் படித்ததான். 3 மாதம். இதில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கான், பொலிட்டிக்கல் சயின்ஸில் பிஜி படித்தவன்லாம் பாஸ் பண்ணல, நான் கிளியர் பண்ணேன். அப்போ எப்படின்னு சொன்னால், நீ பாஸ் பண்ணணும்னு நீ நினச்சானா நீ நினைக்கவே மாட்டேன். நம்ம லைஃப்லேயே பார்த்தேன்னா ஒரு தென்னை மரத்துலேருந்து இன்னொரு தென்னை மரத்துக்கு எவனாவது தாங்க முடியுமாப்பா? தாவ முடியாது. ஆனால் நான் தாவியிருக்கேன், குரங்கு மாதிரி தான். அது மாதிரி தாவ முடியும் என்னால். ஒரு தென்னை கிணத்துலேருந்து அங்கே ஒரு சும்மா 4 அடி தண்ணி இருக்கு, 40 அடி உயரத்துலேருந்து குதிப்பேன், பூனை மாதிரி காலை வச்சுட்டு குதிப்பேன், அடிபடாமல். முடியும்னு நினச்சேன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாமே முடியும்ப்பா. சும்மா வந்து அறகுறையாக வந்து எதையும் பண்ணாதீங்க. நான் இதைத்தான் பண்ண போகிறேன்னு நீ அதை பண்ணு. இதைத்தான் பண்ணுவேன், நான் ஐஏஎஸை வருவான்டான்னா வந்தே தீருவேன், வருவேன், கட்டாயம் வருவேன். நீ வந்து நான் கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருந்தவன் தான் படித்து வரணும்லாம் கிடையாது. கிளாஸில் ப்ரீ யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும்போது, ப்ரீ யூனிவர்சிட்டியில் வந்து எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போனார் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டுக்கல்லில் சேர்றதுக்கு. போனோடனே கேப்டன் முருகையன் ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவர் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டார். நான் செகண்ட் குரூப்புன்னு அப்படி ஒரு கையை தப்புன்னு அடித்தார் எங்கள் தாத்தா. என்னடா செகண்ட் குரூப்பு, ஃபஸ்ட் குரூப் எடுறான் நாயே, செகண்ட் குரூப் அப்படின்னார். இதே வார்த்தை அப்படியே பேசினார் பிரின்சிபல் முன்னாடி. சார் அவனுக்கு ஃபஸ்ட் குரூப் கொடுங்க. அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, யூ கேனாட் பி எ செகண்ட் பர்சன், யூ ஆர் செகண்ட் டு நன். எப்பயுமே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக தாண்டா இருக்கணும். ஃபஸ்ட் குரூப் எடுறா. ஃபஸ்ட் குரூப்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி.
ட்ரிக்னாமெண்ட்ரி அது இது அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி கால்குலஸு அது இதுன்னு போடுறேன். எனக்கு தலையை சுற்றுது, ஒன்றுமே புரியலை பியூசியில் போய். அப்புறம் போய் வேறு நான் பியூசி போய் கஷ்டப்பட்டு படித்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த லாகிரதம் புக்கு இருக்கும், அதில் இருந்து டெஃபினிஷன் அதெல்லாம் இருக்குது. இதை பார்த்து தான் நான் பரிட்சை எழுதுறது. இப்படியெல்லாம் எழுதி அந்த இதில் ஃபெயிலாக போனேன். நான் ஃபெயிலாக போனது என்னன்னா, அப்புறமேலே நான் அப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் படித்து எக்கனாமிக்ஸ், தமிழ் லிட்ரேச்சர், ஜியாகிரஃபி அது இதுன்னு போட்டு அதை படித்து பாஸ் பண்ணேன். அப்புறம் பெரிய யூனிவர்சிட்டியில் இதில் பிஏயில் போனோன்னே அது இது மேத்தமெட்டிக்ஸ் அண்டு இது இருந்தது, காமர்ஸ் இருந்தது, அதை படித்தேன். அப்புறம் லயோலாவில் போய் பிஜி படிக்கும்போது எக்கனாமெட்ரிக்ஸ் இருந்தது, அப்புறம் இதெல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரிலிமினரி வந்து நாங்கள் கஸ்டம்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். கஸ்டம்ஸில் ஜாயின் பண்ண பின்னாடி ராமநாதபுரத்துலேருந்து அப்புறம் லீவ் எடுத்துகிட்டு நான் போகிறேன். அந்த மாதிரி எப்படி அப்ளிகேஷன் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு அங்கே உட்காந்து படித்து சும்மா நான் சின்சியராக படிப்பேன். படிக்கும்போது ரொம்ப சின்சியராக படிப்பேன். இங்கேருந்து யாரும் கூப்பிட்டா கூட எனக்கு காது கேட்காது. ஒரு வேலையை வச்சேன்னா அப்படியே 100% அதுக்குள்ளேயே மூழ்கிடுவேன். அப்படி படிக்கும்போது அப்படி அழுதுகிட்டே படிப்பேன். கம்பராமாயணம் அது இதெல்லாம் படிக்கும்போதெல்லாம் அந்த குகைப்படலத்தை படிக்கும்போதெல்லாம் நான் குகனாக மாறிடுவேன். அந்த காட்டுக்களை நடந்து போகிறேன்னா அந்த காட்டுக்களை நடந்து போகிறது மாதிரியே நான் என்னை பார்த்துக்கிடுவேன். அப்படி இன்வால்மெண்ட்டோட படிக்கிறது ஏனோ தானே நீ படித்தேன்னா கதை நடக்காதுப்பா. இது வந்து ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நீ வந்து ரொம்ப நல்ல படித்த மேதாவி தான் படிக்கணும்னா அவனுக்கெல்லாம் திமிர் இருக்கும். நான் என்ன பெரிய படித்தவன், இதை எழுத மாட்டேனான்னு திமிர் இருக்கும். முயலும் ஆமைய கதை தான். அதனால் முயற்சி வந்து சின்சியராக நீ பண்ணேன்னா 100% வந்து இயற்கை உனக்கு துணை செய்யும். அதனால் என்னுடைய எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இப்போ நீ நல்லவனா ஒரு நல்ல சர்வீஸ் வந்து மக்களுக்கு பண்ணி நீ சின்சியராக வந்து பண்ணினேன்னு சொன்னால் உனக்கு வந்து உன்னை ஃப்யூச்சரும் வந்து நல்ல பெருசாக நல்லாவே இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னால், நான் வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறதுங்கிறது கிடையாது. அதாவது பொலைட் அண்ட் ஃபார்ம். நீ சொல்கிறது சேலஞ்சஸ்லாம் வந்து ஒரு பெரிய என்ன போலீஸில் போனால் இவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்குமா, அவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்குமா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னு சொன்னால், நான் என்னுடைய சேலஞ்சஸ்லாம் நீ எடுத்து பார்த்தேன்னா பெருசாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீ ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இது. ஆர்ட் ஆஃப் ஹேண்டிலிங் ஒன்லி. சிர்சாவில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து டிஜிபி என்னை வந்து கூப்பிட்டார். ராத்திரி 12 மணி இருக்கும். போனேன். சண்டிகருக்கு வாடான்னாரு. குருச்சேத்திராவில் போனேன். போனோடனே சிர்சா மாவட்டத்தில் வந்து 18 பேரை வந்து டெரரிஸ்ட் சுட்டு கொண்டுட்டாங்க. ஐ திங்க் யூ ஆர் த ஒன்லி பர்சன், காம்பிட்டன்ட் பர்சன், அட்லீஸ்ட் வி பிலீவ் இன் யூ. நீ வந்து அங்கே சிர்சாவுக்கு வந்து உன்னை எஸ்பியாக போடலான்ட்டு இருக்கோம். ஆர் யூ வில்லிங் டு கோனர்? சரிங்க சார் நான் போகிறேன்னு. போகிறோன்னே அங்கேயிருந்தே அப்படியே போடான்ட்டார். ராத்திரி போயிட்டு காலையில் 6 மணிக்கு போய் சேர்ந்த உடனே அப்போ தான் நான் வந்து சார்ஜ் எடுத்தேன். சார்ஜ் எடுத்துட்டு நான் வந்து அந்த நைட்டு அப்போ பார்க்குறேன்னா, நீங்கள் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டேஞ்சரஸ் சுச்சுவேஷனாக இருக்கும். சாயந்தரம் 5 மணி ஆனால் வீட்டிலேருந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பூட்டிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த ஃபஸ்ட்டு நைட்டில் நான் வந்து பெரிய ஒரு டப்பாலின்னு ஒரு ஊருக்கு போயிட்டு 60-70 கிலோமீட்டர் போயிட்டு, நான் ஏஎஸ்பி மனோஜ்னு இருக்கான், அவன் ரயில்வேயில் டிஜிபியாக இருந்தான். அங்கே 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும். ஒரு டேக்காதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாராய கடை. அந்த கடையில் வந்து லைட்டு ஆன் பண்ண மாதிரி ஒரு இது ட்ரக்கு நின்றுட்டு இருந்தது. நான் இப்போ வேகமாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். என்னோட அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது, நிறுத்தினேன்னு ஒரு 100 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இந்த ஏஎஸ்பி சொன்னால், அது ஒன்றும் இல்லைங்க சார், சும்மா லைட்டு தான் எரியுதுன்னு சொன்னால், நான் ஒரு 5-6 நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். வீட்டுக்கு போனோன்னே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, டெரரிஸ்ட் வந்து அந்த இடத்துல 5 பேரை சுட்டு கொண்டுட்டான் நாங்கள் வந்த பின்னாடி. அப்போ நான் நின்றுருந்தால் நிச்சயமாக நான் அந்த கடைக்கு போயிருப்பேன், என்னை சுட்டிருப்பான் ஃபஸ்ட்டு நாளே. அந்த நாளில் அப்படி இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு 4 அட்டம்ப்ட் நடந்திருக்கு என் மேலே. எனக்கு அது எந்த இதுவுமே பாதிக்கிறதில்ல. அந்த என்கவுண்டர் சைட்டுக்கு போகும்போது கூட நான் என்ன நினச்சிட்டு போவேன்னு சொன்னால், நான் எவனுக்கும் தப்பு பண்ணது கிடையாது, நம்மளை உள்ளட்டு வந்து பாயாது அப்படின்னு நான் தான் முன்னாடி போகிறது. இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்பான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது செருப்பு போட்டுருக்கேன், லுங்கியை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அந்த இது கடுகு காட்டுகளில் 3 டெரரிஸ்ட் இருக்கிறான்டான்னு சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்ட் அவ்வளோதான். என் ரியாக்ஷன் டைம் இவ்வளோ தான். அப்படியே லுங்கியை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு நான் பறந்தேன். அடுத்து நாங்கள் எல்லோரும் என்கிட்ட எப்பயுமே இருக்கோம், முன்னாடி பின்னாடி எல்லாமே ஒரு கமாண்டோஸ் ஒரு 25 மெம்பர்ஸ் என்கிட்ட இருப்பாங்க.
பறந்த அங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் போன பின்னாடி கூட அந்த லோக்கல் எஸ்ஹெச்ஓ 5 கிலோமீட்டர்லேருந்து வரல, செட் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடிட்டான். நாங்கள் தான் போய் எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி அது பண்ணணும். அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எனக்கு என்ன எவனுக்கு சுட முடியாது, குண்டு பறந்து வந்தால் கூட டிஃப்ளெக்ட் ஆகி போயிருமலான்னு நான் நினச்சிக்கிறது. நான் எவனும் பண்ண முடியாது. பட்டு என்கவுண்டர்லாம் நடக்கும்போதெல்லாம் ஒரு பயமெல்லாம் இருக்காது. ஒரு கபடி விளையாண்டு எப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டோம்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி குண்டு இப்படி தலைக்கு மேலே தான் போகும், அப்படி விசில் அந்த விசிலோட சருன்னு போகும். பட் ஒரு துளி கூட பயம் இருக்காது. பட் நான் பணத்தை பார்த்தா சின்ன பிள்ளையில பயப்படுறவன். அந்த என்கவுண்டர் நடந்த பின்னாடி அந்த பணத்து மேலே நான் அப்படி குதித்து ஆடுறது மாதிரி அந்த அளவுக்கு வெறி. நைட்டில் தூங்க விட மாட்டேன். கண்ணை பார்த்தேன்னா அப்படியே சிவப்பாக இருக்கும். நைட்டில் ஒரு நிமிஷம் தூங்க முடியாது. அந்த ஆம்சம் இங்கே திட்டான், இங்கே இதை பிடிச்சிட்டான், அவனை சுட்டுட்டான் அப்படின்னு இருக்கும் அந்த காலம். 91 அப்படியெல்லாம் இருக்கும். உனக்கு நான் சொல்கிறது என்ன, சேலஞ்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர் எனக்கு காலையில் 6 மணிக்கு फ़ोन பண்ணி एसपी साहब நமஸ்கார்னாரு. நமஸ்கார் சார், மே சோன்சோ போல்றான், நான் பேசுகிறேன், இது மாதிரி ஒரு வீட்டு டொமஸ்டிக் ஒன்று ப்ராப்ளம், அதை கொஞ்சம் மதத் கரோன்னாரு, ஹெல்ப் பண்ணுனார். சரிங்க சார் அனுப்புங்கண்ணா. பார்த்தா பொண்டாட்டியை அடித்து கொண்டு ஃபார்ம் ஹவுஸில் புதைச்சி வச்சுட்டான். நான் என்ன செஞ்சேன், டிஎஸ்பி அனுப்பி இதை பூரா பாடி எக்ஸூம் பண்ணுறான்னு. எக்ஸூம் பண்ணி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே இதை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிவிட்டு யார் யார் இன்வால்வ்டுன்னா 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறான்ட்டேன். அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டேன். அப்புறம் 6 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்ணார், सीएम பண்ணார். मैं तो कहा है आपका मदद, उन लोगों को मदद करने के लिए आपने अरेस्ट करके अंदर दे दियाன்னாரு. அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஓட்டியாடா, உன்கிட்ட இதை அவங்களுக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ண சொன்னேன், நீ என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஓட்டேன்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பயங்கரமான பேர், இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னால் உங்கள் பேர் கெட்டுரும். நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக இருக்கிற வரைக்கும், எவ்வளோ நாள் இருக்கிறனோ அந்த நாள் வரைக்கும் உங்கள் பேரை கெட விட மாட்டேன் சார்னு சொன்னேன். அப்படியே வச்சார். ஈ பிகேம் ஸ்பீச்லெஸ். ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. டீக்கே ராஜ்கரோ ஆல்ரா, நீங்கள் நாட்டை ஆல்ரான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அப்படி நோ பொலிட்டீஷியன், ஐ ஃபவுண்ட் நோ பொலிட்டீஷியன் இஸ் பேட். எல்லா பொலிட்டீஷியனும் நல்லவங்க தான். நல்லவனை நல்லவது வேலைக்கும், கெட்டவனை கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கரெக்ட் சார். அதனால் நீ நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணணும். ப்ரெஷருங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார்கிட்டையுமே சொல்லலாம், சீஃப் மினிஸ்டரே சொல்லலாம், சாரி சார் இது வேண்டாம் சார், செஞ்சால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும், கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வரும், பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் பார்த்துருக்கேன் 7 பேரை, எந்த ஒரு ஆளுக்கும் இந்த தைரியம் இல்லை, இது பண்ணி தான் ஆகணும்னு என்கிட்ட சொன்னவங்க யாரும் கிடையாது. கரெக்ட். அதனால் நீ நீயா வந்துக்கிட்டு ஐயோ ப்ரெஷர் வரப்போகுது, அங்கே புயல் வரப்போகுது, அங்கே கடல்லாம் விழுந்தன்னா அழிய போகிறான்னு சொல்லிட்டு நீயா நினச்சிக்கிட்டேன்னா அது பிரமை. நீ ஒரு ஆள் தனி ஆளாக இருந்தானே, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்ன செய்ய போகிற, நீ என்னடா செஞ்சு விடுவேன்னு நினச்சேன்னா ஒரு மாமலையும் ஒரு கடுகாம், அவ்வளோதான். என்ன அதே மாதிரி சிவில் சர்வீஸ் தான் நினச்சேன்னா உனக்கு நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சின்சியராக ஒரு டெடிக்கேஷனோட நீ ஒர்க் பண்ணு. 10 மணி நேரம் ஒர்க் பண்ணு, 15 மணி நேரம் ஒர்க் பண்ணு, 20 மணி நேரம் ஒர்க் பண்ணு, சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணு. பிளான் பண்ணணும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சும்மா 10 வருஷம் கொஸ்டினை படி, அதில் ட்ரெண்டு தெரியும். அப்புறமேலு நான்லாம் 10 வருஷத்து கொஸ்டின் 15 வருஷத்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இதுதான்டா கொஸ்டின் வரப்போகிறான்னு சொல்லிவிட்டு நான் 90 கொஸ்டின் எடுத்து வச்சிட்டேன். அந்த 90 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணேன். ஆன்சர் பூராத்தையும் நான் படிக்கவே கிடையாது. பூராத்தையும் தயார் பண்ணி இந்த 3 மாதத்தில் 2 மாதம் வரைக்கும் தயார் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் வச்சுட்டு 2 மாதத்துக்கு அப்புறமேலு 7 பக்கத்தை திருப்பி 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 படிக்கிறது. 7 பக்கத்தை 4 பக்கமான, 4 பக்கத்தை 1 பக்கமான, 1 பக்கத்தை 4 1/4 ஆக்கி இதை மட்டும்தான் வச்சுக்கிட்டேன். நான் எக்ஸாம் டைம் அன்றைக்கி படிக்கும் போதெல்லாம் 200 தடவை ரிவைஸ் பண்ணுறேன். கரெக்ட். 200 தடவை ரிவைஸ் பண்ணுறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு. பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னால் முடியும். முடியலைன்னா கொஞ்சம் ஐயோ இந்த தடவை முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அதனால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். முடியும்னா 100% நீ பாஸ் பண்ண. டோன்ட் ஃபர்கெட் அபவுட் யுவர் அகடமிக் எக்ஸலன்ஸ். அதெல்லாம் விட்டுரு. அது வேறு இது வேறப்பா. முயற்சி தான்.
முயற்சி நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கொண்ட ஒரு முயற்சி. 100% நீ பாஸ் பண்ணுவேன். அதுக்கு நீ முயற்சி பண்ணு. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Sir, personally, I'm very much thrilled, pleasured and delighted to host this particular event, sir. So thank you so much for all your presence and guidance to our aspirant community, sir. Thank you, sir. Thank you very much. Thank you. Veranda IAS, where your dream becomes reality.